மகா கந்தசஷ்டி விரதத்தோட முதல் நாள் இன்னைக்கு எனக்கு டே காலையில 4:30 மணி போல ஸ்டார்ட் ஆச்சு. நான் மட்டும் தான் விரதம் இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் ஹஸ்பண்டும் விரதம் இருக்க போறேன்னு சொன்னாரு. அதனால 2 பேரும் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காப்பு கட்டி எங்களோட விரதத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில எழுந்து தலை குளிச்சுட்டு முதல்ல டிவில கந்தசஷ்டி கவச பாடலை வச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் போடலான்னு போனா ஒரே மழை. சரி வீடை கிளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பூஜை அறைகளும் கிளீன் பண்ணிட்டு முருகனை அழகா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சட்கோண கோலம் போட்டு சரவண பவன் எழுதி வெற்றிலை தீபம் ஏற்றி எங்களுக்கு காப்பு கட்டுறதுக்காக ஒரு வெள்ளை நூல்ல மஞ்சள் தடவி ஒரு விரலி மஞ்சள் கட்டி முருகப்பெருமானோட பாதத்துக்கிட்ட வச்சுட்டேன். நெய்வேத்தியமா வெற்றிலை பாக்கு வாழைப்பழமும் பால்ல தேனும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டினதும் முருகப்பெருமானே இந்த 6 நாளும் எங்களோட இருந்து நல்லபடியா விரதத்தை நடத்தி எங்களோட வேண்டுதல்கள் மட்டும் இல்லாம எல்லாரோட வேண்டுதல்களையும் நல்லபடியா நிறைவேற்றி கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஒரு கயிறை எடுத்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து எனக்கு காப்பு கட்ட சொல்லிட்டேன். இன்னொரு கயிறை நான் அவருக்கு கட்டி விட்டுட்டேன். தீப ஒளியில முருகனோட முகம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருந்தது. முருகன் அருளால இன்னைக்கு நாங்க முதல் நாள் கந்தசஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களும் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு 2ஆம் நாள் விரதத்துல சந்திப்போம். ஓம் சரவண பவ.